டயல் போர் கேஜ்களுடன் டேப்பர் மற்றும் சுற்றுக்கு வெளியே சிலிண்டர் துவாரத்தில் அளவிடும் பயிற்சி. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த வகுப்பில் சிலிண்டர் போரில் டயல் போர் கேஜ் மூலம் டேப்பர் மற்றும் வெளி அளவீட்டை அளவிடும் பயிற்சியை செய்ய கற்றுக்கொள்வோம். குறிப்பிட்ட கால சர்வீஸின் போது தொழில்நுட்ப வல்லுநர் பவர் பேலன்ஸ் டெஸ்ட், கம்ப்ரஷன் டெஸ்ட் போன்ற என்ஜின் பெர்ஃபார்மன்ஸை கண்டறிய பல்வேறு சோதனைகளை மேற்கொள்கிறார். சோதனை முடிவுகளின் அடிப்படையில் என்ஜின் பழுது பார்க்கும் பணி அவசியமா இல்லையா என்பதை தொழில்நுட்ப வல்லுநர் தீர்மானிக்கிறார். சிலிண்டர் போர் அளவீடு அவற்றில் ஒன்று மற்றும் டெஸ்ட் முடிவுகள் போரை மறுசீரமைக்க வேண்டுமா அல்லது மாற்ற வேண்டுமா அல்லது அதை பயன்படுத்தலாமா என்பதை நமக்கு தருகிறது. தேய்ந்து போன போர் மோசமான பிக்கப்பையும் அதிக எரிபொருள் உபயோகத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்போது நான் ஒரு போர் டயல் கேஜின் உதவியுடன் சிலிண்டர் போர் அளவீட்டை எவ்வாறு செய்வது என்பதை நிரூபிக்கப் போகிறேன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொள்ள முடியும். அவை மெஷர்மெண்ட் செய்ய போர் டயல் கேஜை செட் செய்யவும், சிலிண்டர் போரை மெஷர் செய்யவும் தேவையான டூல்ஸ், எக்யூப்மெண்ட் மற்றும் மெட்டீரியல்கள். 4 அல்லது 6 சிலிண்டர் பிளாக்குகள், போர் டயல் கேஜ், அவுட்சைட் மைக்ரோமீட்டர், ஆயில் கேன், சாஃப்ட் கிளாத். என்ஜின் எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? என்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது சக்ஷன் ஸ்ட்ரோக்கின் போது ஏர் சிலிண்டருக்குள் நுழைகிறது, மேலும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கின் போது ஏர் கம்ப்ரஸ் செய்யப்படுகிறது. முடிவில் டீசலானது இன்ஜெக்ட் செய்யப்பட்டு கம்பஷன் நடைபெறுகிறது. எனவே பிஸ்டனின் டவுன்வர்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆனது பவர் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படுகிறது. இறுதியில் எரிந்த கேஸுகள் அட்மாஸ்பியரில் வெளியேறுகின்றன. இங்கே என்ஜின் ஒரு சைக்கிளில் 4 ஸ்ட்ரோக்குகளை நிறைவு செய்கிறது. என்ஜின் இயங்கும் போது சிலிண்டருக்குள் பிஸ்டன் நகரும். பிஸ்டனின் டயாமீட்டர் சிலிண்டரின் டயாமீட்டரை விட சற்று குறைவாக இருக்கிறது, மேலும் அவற்றுக்கிடையே டைரக்ட் சர்ஃபேஸ் கான்டாக்ட் இல்லை. ஆனால் சிலிண்டருடன் பிஸ்டன் ரிங்குகள் தொடர்பு கொள்கிறது. ஒரு லேயர் லூப்ரிகேட்டிங் ஆயிலானது ஒரு சிலிண்டர் மற்றும் பிஸ்டன் ரிங்குகளுக்கு இடையில் லூப்ரிகேட் செய்யப்படுகிறது. இப்போது என்ஜினானது ரன்னிங்கில் இருக்கும் பொழுது வியர் எப்படி உருவாகிறது என பார்க்கலாம். பிஸ்டன் டிடிசி மற்றும் பிடிசியில் இருக்கும் பொழுது கனெக்டிங் ராட் சிலிண்டருடன் நேராக இருக்கும். ஆனால் பிஸ்டன் டிடிசியிலிருந்து பிடிசிக்கு அல்லது பிடிசியிலிருந்து டிடிசிக்கு நகரும் போது கனெக்டிங் ராடின் மூவ் சிலிண்டர் சுவருக்கு எதிராக பிஸ்டனில் ஒரு ஃபோர்ஸை உருவாக்குகிறது. சக்ஷன் ஸ்ட்ரோக்கின் போது பிஸ்டன் டிடிசியிலிருந்து பிடிசிக்கு நகர்கிறது மற்றும் பிஸ்டனில் எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாத சிலிண்டருக்குள் வேக்யூம் மட்டும் உருவாக்கப்படுகிறது. ஆனால் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கின் போது பிஸ்டன் சிலிண்டருக்குள் இருக்கும் ஏர் பிரஷருக்கு எதிராக மேலே நகரும். இது பிஸ்டனின் இயக்கத்தை எதிர்க்கிறது. எனவே ஆரம்பத்தில் பிஸ்டன் சிலிண்டர் வாலுக்கு எதிராக பிஸ்டனை நகர்த்த முயற்சிக்கிறது. இப்போது கனெக்டிங் ராட் மூவ்மெண்ட் ஆனது சிலிண்டரின் வலது பக்கத்தில் மற்ற பக்கத்தை விட அதிக ஃபோர்ஸை உருவாக்குகிறது. இதேபோல் பவர் ஸ்ட்ரோக்கின் போது கனெக்டிங் ராட் மூவ்மெண்ட் ஆனது சிலிண்டரின் இடது பக்கத்தில் ஃபோர்ஸை உருவாக்குகிறது. காட்டப்பட்டுள்ளபடி சிலிண்டரை 4ஆக பிரித்தால் 2 சர்ஃபேஸ்களில் மற்ற 2 சர்ஃபேசஸ்களை விட அதிக வியர் இருக்கும். சிலிண்டரின் அதிக வியர் ஏரியா த்ரஸ்ட் பக்கம் என்றும் சிலிண்டரின் லெஸ்ஸர் வியர் ஏரியா த்ரஸ்ட் அல்லாத பக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. சிலிண்டரை சுற்றி வியர் சமமாக இல்லை என்பதை இப்போது நீங்கள் காணலாம். இது ஓவாலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது சிலிண்டரின் பாட்டம் போர்ஷனை விட சிலிண்டரின் டாப்பை நெருங்கும் போது சிலிண்டரின் உள்ளே இருக்கும் காற்று பிஸ்டன் மூமெண்டை எதிர்க்கிறது. அதனால் சிலிண்டரின் மேல் உள்ள வியர் சிலிண்டரின் பாட்டம் போர்ஷனை விட அதிகம். இந்த நடவடிக்கை சிலிண்டரில் ஒரு டேப்பர் நெஸ்ஸை உருவாக்குகிறது. என்ஜின் ரன்னிங்கில் இருப்பதால் ஓவாலிட்டி மற்றும் டேப்பர் எனப்படும் வியர் அதிகரிக்கிறது. மேலும் இது கிராங்க் கேஸில் ஏர் வெளியேற அனுமதிக்கிறது. எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் அதிக பாதிப்பு இல்லை. எனவே கம்ப்ரஷன் பலவீனமாக இருக்கும் மற்றும் அது மோசமான பிக்கப் மற்றும் குறைந்த மைலேஜுக்கு வழிவகுக்கிறது. டிஃபெக்டை கண்டறிய நாம் சிலிண்டரை மெஷர் செய்ய வேண்டும். ஃபைனலாக டெக்னீஷியன் ஆனவர் சிலிண்டரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்கிறார். இப்போது சிலிண்டர் போர் டயல் கேஜ் மூலம் சிலிண்டரை மெஷர் செய்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க போகிறேன். டயல் போர் கேஜில் உள்ளவை: 0.01 மில்லிமீட்டர் ஆக்யூரசியில் டயல் கேஜ், ஹேண்டில்,
சென்டரிங் கான்டாக்டுகள், மெஷரிங் பிளஞ்சர், பல்வேறு அளவுகளில் உள்ள எக்ஸ்டென்ஷன் ராட், வாஷர்கள். இப்போது சிலிண்டர் மெஷர்மெண்ட்டுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என்பதை பார்க்க போகிறோம். முதலில் என்ஜின் சிலிண்டரின் ஆக்சுவல் சைஸை சரிபார்க்கவும். என்ஜினின் சர்வீஸ் மேனுவலில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்களை பார்க்கவும். சர்வீஸ் மேனுவல் கிடைக்கவில்லை என்றால் அதன் டயாமீட்டரை பற்றி ஒரு ரஃப் ஐடியாவை பெற சிலிண்டரின் டாப்பில் ஒரு ரூலரை பயன்படுத்தவும். முதலில் என்ஜின் சிலிண்டரின் ஆக்சுவல் சைஸ் மைக்ரோமீட்டரை செட் செய்ய வேண்டும். மைக்ரோமீட்டரை ஒரு வைஸில் டைட்டாக கிளாம்ப் செய்யவும். எக்ஸ்டென்ஷன் ராடின் கரெக்டான சைஸை தேர்ந்தெடுத்து போர் கேஜின் மெஷரிங் ஃபேஸஸ்களில் செட் செய்யவும். மைக்ரோமீட்டரில் உங்கள் இன்ஜினின் சிலிண்டர் அளவை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்பிண்டிலை அட்ஜஸ்ட் செய்த பிறகு டூலின் கர்வ்டு ஃப்ரேமை டேபிள் வைஸின் ஜாகலுக்குள் வைக்கவும். மைக்ரோமீட்டரை அப்படியே வைத்திருக்கும் அளவுக்கு வைஸை டைட் செய்யுங்கள். உங்கள் டயல் போர் கேஜ் மூலம் நீங்கள் எடுக்கும் மெஷர்மெண்ட்டுகளை மாற்ற மைக்ரோமீட்டரை பயன்படுத்துவீர்கள். சிலிண்டரின் சைஸோடு மேட்ச் ஆகக்கூடிய ஹெட்டுடன் டயல் போர் கேஜை ஃபிட் செய்யவும். மைக்ரோமீட்டரில் உங்கள் டயல் போர் கேஜை 0 ஆக்குங்கள். மைக்ரோமீட்டருக்குள் கேஜை பொசிஷன் செய்யுங்கள். ஹெட்டை அன்பிலுக்கு எதிராக வைக்கவும். இந்த பாயிண்டை நீங்கள் ஐடென்டிஃபை செய்ததும் டயலின் ஃபேஸை திருப்பவும். இதனால் நீடில் 0வில் தங்கியிருக்கும். உங்கள் மெஷர்மெண்ட்டுகளை எடுக்கும்போது அவற்றை இடைநிறுத்தி ரெக்கார்ட் செய்ய தயாராக இருங்கள். சிலிண்டரின் போரின் ரஃப் எஸ்டிமேட்டை நீங்கள் விரும்பினால் மேலே 3 மற்றும் கீழே 3 என 6 மெஷர்மெண்ட்டுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அதன் டேப்பர் மற்றும் அவுட் ஆஃப் ரவுண்டை கணக்கிட வேண்டும் என்றால் நீங்கள் மெஷர் செய்யும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நியூ சார்ட்டை உருவாக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். பிளாக்கில் உள்ள முதல் சிலிண்டரில் டயல் போர் கேஜை இன்சர்ட் செய்யவும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை வரிசைப்படுத்தவும். அதனால் ஹெட் சிலிண்டரின் குறுக்கே ஃப்ரண்ட் டு பேக் சிலிண்டர் பிளாக்குடன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். 1.3 இலிருந்து 2.5 சென்டிமீட்டர் ரிட்ஜுக்கு கீழே சீட்டாகி இருக்கும் வரை அதை ஓப்பனிங்குக்குள் இறக்கவும். இது உங்கள் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கான ஸ்டார்டிங் பொசிஷனாக இருக்கும். சிலிண்டர் பிளாக்குக்கு வெர்டிகலாக இயங்கும் கேஜின் ஹெட் பகுதியில் நீங்கள் எடுக்கும் மெஷர்மெண்ட் ஆனது வெர்டிகல் மெஷர்மெண்ட் எனப்படும். பிளாக்குக்கு பேரலாக கான்ஃபிகர் செய்யப்பட்ட ஹெட்டுடன் நீங்கள் எடுக்கும் ஒன்று ஹாரிசாண்டல் மெஷர்மெண்ட் எனப்படும். இண்டிகேட்டர் நீடில் அதன் டைரக்ஷனை மாற்றும் வரை கேஜை முன்னும் பின்னுமாக அசைக்க வேண்டும். டயல் போர் கேஜை மைக்ரோமீட்டருக்கு மெஷர் செய்ததைப் போலவே நீடில் ஏற்ற இறக்கமாக தொடங்கும் நிலையானது உங்கள் அளவிடும் புள்ளியாக செயல்படும். சிலிண்டரின் உள்ளே ஹெட் சரியாக இருக்கும்போது இது நிகழ்கிறது. இந்த ஸ்டிக்கிங் பாயிண்டில் கேஜை அசையாமல் பிடித்து டயலில் இண்டிகேட்டர் நீடில் எங்கு விழுகிறது என்பதை குறித்து கொள்ளவும். நீடிலானது 0வுக்கு லெஃப்டில் எங்காவது நின்றால் மெஷர்மெண்ட் ஆனது நெகட்டிவ் ரேஞ்சில் இருக்கும். அதாவது சிலிண்டரின் போர் அதன் கிளியரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனை விட அதிகமாக உள்ளது. எந்த சிலிண்டருக்கும் அதன் லிஸ்ட் செய்யப்பட்ட டைமென்ஷன்களை விட சிறிய டயாமீட்டர் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். இது 0வின் ரைட் சைடில் நீடிலை விழச் செய்யும். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் நீங்கள் பெறும் மெஷர்மெண்ட்டை டிரான்ஸ்லேட் செய்து ரெக்கார்ட் செய்யவும். டயலில் உள்ள ஒவ்வொரு ஹோல் நம்பரும் 0.01 மில்லிமீட்டர் ஆகும். இந்த மெஷர்மெண்ட்டை உங்கள் டேபிளில் உள்ள ரெக்கார்டில் குறித்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக டயலில் உள்ள 7 மற்றும் 8 பொசிஷன்களுக்கு இடையில் நீடில் நின்றால் மெஷரிங் பாயிண்டில் அதன் கிளியரன்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆனது சிலிண்டரின் உட்புறம் 0.07 மற்றும் 0.08 மில்லிமீட்டர் பெரியது என்று அர்த்தம். கேஜின் ஹெட்டை 90 டிகிரி திருப்பி இரண்டாவது முறை மெஷரிங் செய்யவும். மெஷரிங்கை தொடர்ந்து 2.5 சென்டிமீட்டர் இன்கிரிமெண்டில் கேஜை குறைக்கவும். இந்த சிலிண்டரின் ஒட்டுமொத்த போரை நீங்கள் கண்டறிந்ததும் உங்கள் கேஜை அடுத்ததற்கு நகர்த்தி ப்ரொசீஜரை மீண்டும் செய்யவும். நீங்கள் மெஷர் செய்ய விரும்பும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் இதையே செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு சிலிண்டரின் மெஷர்மெண்ட்ஸ்களையும் இன்ஜினின் சர்வீஸ் மேனுவலில் லிஸ்ட் செய்யப்பட்டுள்ள டைமென்ஷன்களுடன் ஒப்பிடவும். ஒரு சிலிண்டரின் இன்டர்னல் சர்ஃபேஸின் எந்த பகுதியும் பிஸ்டனுக்கு ரெக்கமெண்டட் செய்யப்பட்ட குறைந்தபட்ச அல்லது அதிகபட்ச மெஷர்மெண்ட்டை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டியிருக்கும்.
ஓவாலிட்டி மற்றும் டேப்பரின் லோவர் ரீடிங்கிலிருந்து ஹையர் ரீடிங் மூலம் பெறப்பட்ட மேஜர் டிஃபரன்ஸுகள். டிஃபரன்ஸ் ஆனது 0.12 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் சிலிண்டர் லைனர் மற்றும் பிஸ்டனை புதியதாக மாற்ற ரெக்கமெண்ட் செய்யவும், அல்லது சிலிண்டர் லைனர் பயன்படுத்தப்படாவிட்டால் அடுத்த ஓவர் சைஸ் ரீபோருக்கு ரெக்கமெண்ட் செய்யவும். இப்போதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லா வாகனங்களும் சிலிண்டர் லைனர்களை பயன்படுத்துகின்றன. கீழே காட்டப்பட்டுள்ள டேபிளில் மெஷர் செய்யப்பட்ட எல்லா வேல்யூக்களையும் ரெக்கார்ட் செய்யவும். டேபுலேஷன். பெறப்பட்ட வேல்யூக்களின் அடிப்படையில் மேக்சிமம் டேப்பர் மற்றும் மேக்சிமம் ஓவலிட்டியை முடிவு செய்யுங்கள். டேப்பர் மற்றும் ஓவலிட்டியில் அதிகபட்ச வேல்யூவை கண்டறியவும். மேக்சிமம் வேல்யூ 0.12 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் சிலிண்டர் லைனர் மற்றும் பிஸ்டனை புதியதாக மாற்ற முடிவு செய்யுங்கள். கன்வென்ஷனல் வெஹிக்கிள்களில் சில மேனுஃபேக்சரர்கள் சிலிண்டர் லைனர் பயன்படுத்தப்படாத சிலிண்டரை ரீபோரிங் செய்வதை ரெஃபர் செய்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் சிலிண்டர் வியர்களின் மேக்சிமம் வேல்யூவை கண்டறிந்து மேக்சிமம் வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை செய்யவும். எடுத்துக்காட்டாக மேக்சிமம் வியர் 0.08 மில்லிமீட்டர் என்றால் இந்த வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை செய்யவும். ஆன்சர் 0.16 மில்லிமீட்டராக இருக்கும். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அதிகபட்ச வியர் 0.14 மில்லிமீட்டர், பின்னர் இந்த மதிப்பை 2ஆல் பெருக்கினால் பதில் 0.28 மில்லிமீட்டர் ஆகும். பொதுவாக முதலாவது ரீபோரின் சைஸ் 0.25 மில்லிமீட்டர் ஆகும். இரண்டாவது ரீபோர் செய்த சைஸ் 0.50 மில்லிமீட்டர். மூன்றாவது ரீபோர் செய்த சைஸ் 0.75 மில்லிமீட்டர் ஆகும். நான்காவது ரீபோர் செய்த சைஸ் 1.00 மில்லிமீட்டர் ஆகும். இப்போது முதல் கேஸில் வியர் 0.16 மில்லிமீட்டர் இருக்கும். இது முதல் ஓவர் சைஸை விட குறைவாக இருக்கும். எனவே முதலில் பெரிதாக்க ரெக்கமெண்ட் செய்யவும், அதாவது 0.25 மில்லிமீட்டர். இரண்டாவது கேஸில் வியர் 0.28 மில்லிமீட்டர் இருக்கும். இது முதல் ஓவர் சைஸை விட அதிகமாகும். எனவே இரண்டாவது சைஸை ரெக்கமெண்ட் செய்யவும், அதாவது 0.50 மில்லிமீட்டர். ஆனால் வெஹிக்கிள்கள் சிலிண்டர் லைனர்களை பயன்படுத்துகின்றன, மேலும் லைனரை நியூ ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு மாற்ற ரெக்கமெண்ட் செய்கின்றன. இவ்வாறு டேப்பர் மற்றும் ஓவாலிட்டிக்காக சிலிண்டர் போரை அளவிட கற்றுக்கொண்டோம். இதில் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். நன்றி.